ரூ. 1 கூட செலவு செய்யாம, பணம் சார்ந்த எல்லாமே கிடைக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு முழுசா புரிஞ்சிருச்சுன்னா, பணத்தோட தேவை என்னங்கிறது உங்களுக்கு முழுசா புரிஞ்சிரும். இத ஒரு சின்ன செனாரியோவா பார்ப்போமாங்க. ஒரு 2 பேரு. ஒருத்தர் வந்து ஏ, ஒருத்தர் வந்து பி. இந்த ஏ அவரோட லைஃப் ஸ்டைல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஏ அவருக்கு எந்தவித பிரச்சனையுமே கிடையாதுங்க. அவரு தங்குற இடத்த பாதுகாக்கறக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. அதே மாரி இப்ப அவரு ஒரு இடத்துல போய் தூங்குறாரு அப்படின்னா, அவர் தூங்குற இடத்த பாதுகாக்கிறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க. இப்ப அவரு காலையில 6 மணிக்கு எந்திரிக்கணும்னு வச்சுக்கங்களேன். அவரு போய் அலாரம்லாம் வச்சு எந்திரிக்கல்லாம் வேணாம். டான்னு சொல்லி வச்ச மாரி 6 மணிக்கு வந்து எழுப்பி விட்டுருவாங்க. அவரு 8 மணி வரைக்கும் தூங்கணும்னு நெனச்சாலும் அவரால முடியாது. ஆனா 6 மணிக்கு அவர எழுப்பி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு புடிச்ச வேலைய அவரு செய்யலாம். அவருக்கு தேவையானது அவருக்கு தேவையான நேரத்துல கிடைக்கும். இதுக்கு அவரு ரூ. 1 கூட செலவு பண்ண மாட்டாரு. இதே அவரு வெளிய எங்கேயாவது போகணும் அப்படின்னா, 2 பேரு செக்யூரிட்டி கார்டோட தான் அவரு வெளிய போயிட்டே வருவாரு. அதுக்கு அவரு ரூ. 1 கூட செலவு பண்ண மாட்டாரு. இப்படியான ஒரு வாழ்க்கைய ஒருத்தர் வாழ்றாரு. இந்த மிஸ்டர் பியோட வாழ்க்கை எப்படி தெரியுங்களா? அவருக்கு செக்யூரிட்டி கார்ட் எல்லாம் கிடையாதுங்க. அவரே தான் பார்த்துக்கிட்டாகணும். அது மட்டும் இல்லாம, அவரு 6 மணிக்கு எந்திரிக்கலன்னா கூட எழுப்பிறக்கு ஆள் இருக்காங்க. இவரு 6 மணிக்கு எந்திரிக்கணும்னு நெனச்சு அலாரம் வச்சு படுத்தாலும், இவரா நெனச்சா தான் அந்த இடத்துல எந்திரிக்கவே முடியும்.